ஹரிவோம் மகா காளி. அரச காலங்கள் முதல் இன்றைய அதிநவீன அரசியல் காலம் வரை சகுனங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆதி காலங்களில் அரசர்கள் யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஆரக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகிற குறி சொல்லிகளை அழைத்து எந்த நாளில் யுத்தம் தொடங்கலாம், எந்த மாதிரியான சகுன சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும், எந்த மாதிரியான சகுன சாஸ்திரங்களில் நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்பதை கணித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் கூட அரசியல்வாதிகள் அத்தகைய ஒரு சகுனங்களையும் ஜோதிட சாஸ்திரங்களையும் நாள் நட்சத்திரங்களையும் பார்க்க தவறுவதில்லை. ஆனால் அத்தகைய நம்பிக்கைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று வெளியில் பகிர்ந்தாலும் உள்ளுக்குள் அத்தகைய நம்பிக்கைகளோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சில பல சந்தர்ப்பங்களில் நாம் யாவருமே உணர்கிறோம். வருகிற மே 4ஆம் தேதி முடிவுகள் வர இருக்கின்றன. இந்த அரியாசனத்தை யார் அடுத்து தொடர இருக்கிறார், மாற்றம் வருமா என்று ஒரு சாராரும், ஏமாற்றமாக அமைந்து விடுமோ என்று மற்றொரு சாராரும் மாறி மாறி பலவிதமான கணிப்புகளை நாடி நின்று கொண்டிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி என்னங்க நடக்கும் என்று ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பது போல கேட்டபடி இருக்கிறார்கள். யாவற்றையும் காலம்தான் தீர்மானிக்கும். காலமே இதன் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது. அந்தந்த காலத்திற்கு தகுந்த காட்சிகளை அது உருவாக்குகிறது, கதாபாத்திரங்களை உருவாக்குகிறது. முன்பே அடியேன் ஒரு வீடியோ உரை நிகழ்த்தியிருக்கிறேன். காலம் உருவாக்கிய கலை கொள்ளிதான் இந்த விஜய் எனும் தலைப்பில். இப்ப இந்த சகுனங்கள் பற்றி சொன்னோம் அல்லவா? ஒரு மாதத்திற்கு முன்பு வரை அசுர பலத்தோடு மீண்டும் இப்ப இருக்கிறவங்களே தொடர்வாங்க என்கிற திடமான நம்பிக்கையோடு எல்லா பக்கமும் அந்த பேச்சு எதிரொலித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்பதை சமூகத்துக்கு அறிவிக்கும் வகையில் அவர் ஒரு செய்கையை வெளிப்படுத்தினார். என்ன செய்தாரு? பத்திரிகையாளர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்ற பொருளில் அவர் கையசைத்தார். இது ஒரு நேர்மறையான செய்கையாக அடியேனால் பார்க்க இயலவில்லை. அதை முதல் முறையாக பார்க்கிற போது அப்படி பக்குன்னுச்சு. இது ஒன்றின் முடிவை சொல்கிற ஒரு செய்கை. எவ்ரிதிங் ஓவர், ஃபினிஷ்டு. அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்து இப்படி அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோட நான் காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன, அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாம் முடிந்து விட்டது,
என்று சொல்கிற ஒரு அர்த்தத்தை அந்த செய்கை காட்டுகிறது. ஆனால் அத்தகைய செய்கையை அவர் ஒரு நல்ல செயலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். இதை ஒரு எதிர்மறை சகுனமாக அடியேன் பார்த்தேன். நீங்களும் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அந்த காங்கிரஸ் கட்சியோடு அவர் ஒப்பந்தம் முடிந்தது என்று அந்த செய்கை காட்டியதற்கு பிறகு அடுத்த நாட்களிலிருந்து தேர்தல் நடந்து முடிகிற வரை அந்த கூட்டணிகளுக்குள் பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் முட்டல் மோதல்களும் எதிர்மறையான சிந்தனை ஓட்டங்களும் பல்கி பெருகின. பலரும் பலவிதமான மன அழுத்தங்களோடு அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். அதுவரை அதிமுக குறித்து ஆரோக்கியமான பார்வை குறைவாக இருந்த நேரத்தில் கடந்த ஒரு மாதமாக அதிமுக பலம் பெற்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பார்வை சமூகத்தில் அதிகரிக்க ஆரம்பித்தது. சில பல சகுனங்கள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வதைப் போல இந்த சகுனம் எமக்கு ஏதோ ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவரது அந்த செய்கையை இந்த சமூகம் போற்றி புகழ்கிறது, கொண்டாடுகிறது என அவரிடம் சொல்லப்பட அவர் விடாது பல்வேறு நிகழ்ச்சிகளில் இப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த செய்கை யாருக்கானது என்பதில் தான் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்த செய்கையை எடுத்து கொண்டு போய் ராகுல் காந்தியிட காட்டுகிற போது என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்களுக்கு வேண்டாதவங்க, இது மாதிரி உங்கள் கட்சியே முடிச்சிட்டேன்னு சொல்கிறாருங்க, அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இப்படி பலவாறும் இந்த செய்கை பலருக்கும் நம்மளை சொல்கிறாரோ என்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை கூட இருந்தவர்களிடமே ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இது மட்டும் இல்லை, பலர் மனசில் கருதுகிற மற்றொரு சகுனம், இந்த திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சை காலகட்டத்தில் முதலமைச்சர் மதுரையை நோக்கி பயணித்த அவருடைய வாகனம் நடுவழியில் டயர் வெடித்து நின்று விட்டது. யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற அரசனுடைய குதிரை கால் உடைந்தது போல. இது ஒரு முக்கியமான சகுனம்தான். ஆனால் இந்த நுணுக்கங்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் அப்போதே அதற்கான பரிகாரங்களையும் செய்திருப்பார்கள். எங்காவது ஏதோ ஒரு இடத்தில் குதிரைக்கு புல் கொடுப்பது, பூஜைகள் செய்வது மறைபொருளாக நடந்திருக்கும். இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் வாகனத்தில் ஒரு டயர் வெடித்த ஒரு நிகழ்வு அந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் நடந்திருக்கு. இப்படியான அந்த சகுனங்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்கின்றன. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இந்த காலம் உருவாக்கிய கலைக்கொல்லியான விஜயின் விளைவால் பல பெருந்தலைகள் உருளும். மிகுந்த ஆர்வத்தை இந்த தேர்தல் யாவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. 4ஆம் தேதி தான் நாம் சொன்னது சரியா தவறா என்பதை இந்த சமூகம் உறுதிப்படுத்த முடியும். முடிவுகள் நம்முடைய அனுமானங்களை ஒத்து இருந்தால் நாம் கணித்த இந்த சகுன சாஸ்திரங்கள் சரி என முடிவுக்கு வரலாம், அல்லது அது ஒரு பிழை என விட்டுவிடலாம். எது எப்படியோ 4ஆம் தேதிக்கு நானும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். ஹரி ஓம் மகா